ஹாய், இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பொட்டேட்டோ போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் அதில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், 3 ஸ்பூன் அரிசி பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். கையில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிக்கோங்க. மசாலாவை எடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு நல்லா உருண்டையாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். 2 முட்டையை எடுத்து நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. அதுல இந்த சீஸ் பாலை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஆயில் சூடானதும் எல்லா சீஸ் பால்ஸையும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் மாறாம சீஸ் பால்ஸ் எல்லாம் உடையாம திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். இப்போ சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.